அரசியலை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு பரந்தூர் பத்தி டேட்டாவோட பார்க்கலாங்களா? பரந்தூர் பத்தி உங்களுக்கு முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல பன்னூரை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு விமான நிலையம் வேணும் அப்படின்னப்போ நிறைய இடங்களை ஆய்வு பண்ணாங்க. கடைசி கம்பேரிசன்ல பன்னூரும் பரந்தூரும் அப்படிங்கிற 2 ஊர் தான் வந்துச்சு. பன்னூர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4284 ஏக்கர் இருக்கிறதா கணிக்கப்பட்டுச்சு. 1546 குடும்பங்கள் அதுல இடம்பெயர வேண்டும் அப்படின்னு வந்துச்சு. இதே பரந்தூர்ல பாத்தீங்கன்னா 5351 ஏக்கர் இருக்கிறதாவும் 1005 குடும்பங்கள் இடம்பெயர வேண்டும் அப்படின்னு இருந்துச்சு. அதே மாதிரி பன்னூர்ல பாத்தீங்கன்னா ஹை டென்ஷன் எலக்ட்ரிசிட்டி கம்பிகள் இருந்துச்சு, பிளஸ் தொழிற்சாலைகள் இருந்துச்சு. நாளைக்கு அதை விரிவாக்கம் பண்ணணும், ஏர்போர்ட்டை விரிவாக்கம் பண்ணணும்னா அங்க போதுமான இடம் இல்லை அப்படிங்கிற விஷயங்களும் இருந்துச்சு. ஆனா பரந்தூர்ல நாளைக்கு ஒரு வேளை நாம ஏர்போர்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா அதுக்கு நிறைய இடங்கள் இருப்பதாகவும், ரெண்டாவது அங்க நிலம் வாங்குற காசு ரொம்ப கம்மி அப்படிங்கிறதும் பார்த்ததுனால சரி பரந்தூருக்கு போலான்னு முடிவு பண்ணாங்க. இப்ப பரந்தூர்ல முதல் கட்ட திட்டத்துல கிட்டத்தட்ட 10,500 கோடி தான் இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா விமான நிலையம் மட்டும் இல்லாம அதோட சுற்றுப்புற சாலை, அணுகு சாலை, அப்புறம் அங்கிருந்த குடும்பங்களை மாத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்ய கொடுக்கறதுக்கான இடம், இது எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட 5351 ஏக்கர் வேணும் அப்படிங்கிறது 5746 ஏக்கரா மாறுச்சு, உயர்ந்துச்சு. அப்போ அதை கணக்கு பண்றப்ப என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3774 ஏக்கர் தனியார் பட்டா நிலமாகவும் 1972 ஏக்கர் கவர்மெண்ட் நிலமாகவும் இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. சோ மத்திய அரசாங்கத்துக்கிட்ட டிட்கோ ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. அதாவது மத்திய அரசாங்கத்துடைய சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கிட்ட அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1492 ஏக்கர் அங்க நீர்நிலைகள், அப்புறம் இந்த பாசன தொட்டிகள் இதெல்லாமே அந்த திட்ட பகுதிக்குள்ள இருக்குது அப்படிங்கறது இவங்க அப்ரூவலுக்காக கொடுத்திருக்காங்க. அப்போ மத்திய அரசாங்கம் ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னா இதற்கான என்ன விஷயங்களை நீங்க செய்ய போறீங்க, அதாவது ஒரு முழுமையான சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வு, மக்களோட கருத்து, இதோட சமூக பாதிப்பு என்ன, அந்த பாதிப்பு குறைக்கிறதுக்காக நீங்க என்ன செய்யறீங்க அப்படிங்கறத நீங்க நெக்ஸ்ட் டைம் சப்மிட் பண்றப்ப எங்களுக்கு அந்த ஹோல் ஆக்ஷன் பிளானோட சப்மிட் பண்ணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. சோ முதல்ல 10,500 கோடியா இருந்த இந்த திட்டம் இந்த விஷயங்களா சேர்த்துறப்போ கடைசியா 29,000 கோடியா உயர்றது. அப்ப 2025 ஏப்ரல் மாசம் மத்திய அரசாங்கம் இதுக்கு ஒரு இன் பிரின்சிபிள் அப்ரூவல் கொடுக்குறாங்க. அதாவது முதற்கட்ட கொள்கை அனுமதி. இந்த முதற்கட்ட கொள்கை அனுமதியை கையில வச்சுக்கிட்டு அப்ப இருந்த டிஎம்கே அரசாங்கம் அந்த நிலத்தை எல்லாம் கையகப்படுத்துறதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட நிறைய நிலத்தை நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னு இப்ப சமீபத்துல கூட சொன்னாங்க. கட் பண்ணா எலெக்ஷன் வருது, தமிழகத்துல டிவிகே வந்தாச்சு. இப்ப தாவேக அரசும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம், நாங்க அதை ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ மக்களாகிய நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு ஏர்போர்ட் தேவைதான். அதே சமயத்துல விவசாய நிலங்களும் பாதிக்கப்படக்கூடாது, விவசாயிகளும் பாதிக்கப்படக்கூடாது. ரெண்டுமே பர்ஃபெக்டா தான் இருக்கு. ஆனா நான் இப்ப கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, எங்கேயோ ஒரு பிரஸ் மீட்ல யாரோ ஒருத்தங்க கேள்வி கேட்கறதுக்கு பஞ்சா பதில் சொல்ற விஷயங்களை பாக்குறதானையோ, இல்ல சட்டமன்றத்துல இவங்க ஒண்ணு சொல்றாங்க, அவங்க ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க, அவங்க கவுண்டருக்கு இவங்க ஒரு ஆன்டி கவுண்டர் கொடுக்குறாங்க, இதையெல்லாம் பார்த்துட்டு சில முடிவுகளுக்கு வரக்கூடாது. மக்களாகிய நாம இந்த 3 பேர்த்துக்கிட்டையும் சில கேள்விகளை கேட்க வேண்டும். முதலாவதாக முந்தைய திமுக அரசாங்கத்துக்கிட்ட, திமுகவினர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நீங்க பன்னூரும் பரந்தூரையும் கம்பேரிசன் பண்ணி ஒரு ஆய்வறிக்கை ரெடி பண்ணி பரந்தூர் தான் வேணும்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்தீங்க இல்லையா, அந்த ஆய்வறிக்கையை எங்களுக்கு பிரசன்ட் பண்ணுங்க. ரெண்டாவது, பரந்தூர்ல 27% நீர்நிலைகள் இருக்குது, விவசாய நிலைகள் இருக்குன்னு தெரிஞ்சு கூட நீங்க ஒரு திட்ட அறிக்கையை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்து ஒரு இன் பிரின்சிபிள் அப்ரூவலை வாங்கியிருக்கீங்க. அப்போ 100% இந்த விஷயங்களா இருக்கு, இதை சமாளிக்க நாங்க இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க ஒரு திட்டம் வச்சிருந்திருப்பீங்க. அப்ப அந்த திட்டம் என்ன அப்படிங்கறது ஆய்வறிக்கையில நீங்க எங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி நீங்க இந்த இன் பிரின்சிபிள் அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை நிலத்தை வாங்குனீங்க, அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க, இந்த திட்டத்துக்காக மொத்தமா நீங்க எவ்வளவு இது வரைக்கும் செலவு பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ஹியூமன் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க ஒரு பிரஸ் மீட் வச்சு டேட்டாவோட அப்ப இருந்த அந்த துறை அமைச்சரை வச்சும் அந்த டீமை வச்சும் நீங்க மக்களுக்கு பிரசன்ட் பண்ணணும். ரெண்டாவது, தற்போதைய தாவேக அரசு கண்டிப்பா விவசாய நிலங்களுக்காகவும் நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்காக நாங்க இதை வேண்டாம்னு சொல்றீங்க, கரெக்ட். அதே சமயத்துல மக்களாக எங்க கிட்ட சட்டமன்றத்துல ஏதோ மேலாப்ல நீங்க சொல்றதோ இல்ல ஒரு வெப்சைட்ல நீங்க ஒரு பிடிஎஃப் போட்டுவீங்க, அது எல்லாருமே படிப்பாங்கிறது இல்லை இல்லைங்களா. அதனால நீங்களும் ஒரு பிரஸ் மீட் வச்சு என்னென்ன சொல்லணும் அப்படின்னா, நாங்க ஒரு புது ஆய்வு மேற்கொண்டோம், இதுல இத்தனை ஏக்கர் நிலம் விவசாயம் இருக்கு, நீர்நிலைகள் இருக்காங்க, மக்கள் இவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, அதனால நாங்க இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றோம், இது இந்த டேட்டா அடிப்படையில் தான் சொல்றோம்,
இதுக்கு பதிலா நாங்க என்னென்ன இடங்களை நாங்க தேர்வு செய்யலாம்னு இருக்கோம், அதை எப்ப தேர்வு செய்வோம், அதே மாதிரி ஒருவேளை நாங்க தேர்வு செய்யற இடத்துலயுமே இதே மாதிரி விவசாய நிலங்களும் இதே மாதிரி நீர்நிலைகள் இருந்தா நாங்க என்ன பண்ணலான் இருக்கோம், அதுக்கான பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படிங்கறத கூட நீங்க மக்களுக்கு புரியுற வகையில ஒரு பிரஸ் மீட் வச்சு, முதலமைச்சரே வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, அந்த துறை அமைச்சரோ இல்ல அந்த அபிஷியல்ஸ் டீமோ வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். மூணாவதாக மத்திய அரசாங்கத்திடம் நாம கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி 2025 நீங்க ஒரு இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்தீங்க, எதை சார்ந்து நீங்க அதை கொடுத்தீங்க, அதுக்கு என்ன அர்த்தம், இது தொழில்நுட்ப சார்ந்த ஒரு அனுமதியா இல்ல சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு அனுமதியா, ஒருவேளை எங்களோட கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணி இப்ப இந்த இடம் வேணாம்னு சொல்லிட்டாங்க, ஒருவேளை வேற ஒரு இடம் கொடுக்குறாங்க அப்படின்னா இதே மாதிரி அனுமதிகள் கொடுக்கறதுக்கும் வாங்குறதுக்கும் எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு ஆண்டுகள் அது காலதாமதம் ஆகும், இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க ஆட் பண்ணுவீங்க நாங்க ஒரு ப்ராப்பர் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற தரவுகளை மத்திய அமைச்சகமே வந்து சொல்லணும்னு கிடையாதுங்க. மத்திய அரசை ரெப்ரசென்ட் பண்ற தமிழக பாஜக இங்க இருக்கு இல்லைங்களா, அவங்கள யாராவது ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் இந்த மாதிரி டேட்டாவை எடுத்து அபிஷியலா அவங்க வந்து பிரசென்ட் பண்ணணும். ஏன்னா மக்களுக்கு வந்து பிரஸ் மீட்ல பாக்குறதோ சட்டமன்றத்துல கிடைக்கிற 10 நிமிஷம் 2 செகண்ட் 20 செகண்ட் கிளிப் வச்சு இதுக்கான ஒரு தீர்வோ இல்ல இதுக்கான ஒரு ஒப்பீனியனோ மக்கள் கிட்ட கிடைக்க கூடாது. 3 பேருமே தனித்தனி பிரஸ் மீட் கொடுத்து தனித்தனி டேட்டா பிரசன்டேஷன் பண்ணி இதுக்கான விஷயங்களை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் மக்களாகிய நாம் அனைவரும் கேட்க வேண்டிய கேள்வி.